இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய தளபதி விஜய் அவர் நடித்து டைரக்டர் ஹெச் வினோத் டைரக்ட் பண்ணி வெளியே வந்திருக்கிற படம் ஜனநாயகன். ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தளபதி விஜயை சொல்லலாம். அவரோட படத்துக்கும் அவரோட கமர்ஷியல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கும் கூட்டம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட், இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஹெச் வினோத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருடைய ஸ்டேட்ஸ் லைக் எப்படி சொல்கிறதுனா அவரோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரிஸ் நமக்கு எல்லாமே தெரியும். அழகாக கனெக்ட் பண்ணி கொண்டு போகிற ஸ்க்ரீன் பிளேயும் சரி, ஸ்டோரி டெல்லிங்கும் சரி. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து அனிருத். அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸும் சரி, அவரோட சாங்ஸும் சரி இந்த படத்துக்கு நல்லாவே ஆப்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி சொன்னோம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெயிலில் ஒரு கைதியாக இருக்கிற விஜய் அவரோட அம்மாவை பார்க்குறதுக்கோசரம் அந்த ஜெயிலுக்கு புதுசாக வர ஜெயிலர் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இதனால் அவர் சஸ்பெண்ட் ஆகிறாரு, வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஆகிறாரு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு அந்த ஜெயிலரோட வீட்டுக்கு போய் பார்க்குறாரு விஜய். பார்த்து பேசிகிட்டு இருக்கிறப்ப அந்த ஜெயிலர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. இப்போ அந்த குழந்தைய இவர் தான் வளர்த்துட்ருக்கிறாரு. ஸோ அந்த குழந்தை பெருசாகி ஆர்மிக்கு போகணும், அதுக்கான முயற்சியை அவர் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய த்ரெட்னிங் ஒன்று வந்திருக்குது. அதுலேருந்து அந்த குழந்தையை எப்படி காப்பாற்றுறாரு, அந்த குழந்தைக்கு த்ரெட்டன் பண்ணது யார் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அந்த பிரச்சனையை இருந்தால் சால்வ் பண்ணி அந்த குழந்தைய மிலிட்ரி பேஸ், அதாவது மிலிட்ரி ஆஃபீஸராக ஆக்குனாரு அப்படின்றது தான் இந்த படத்தோடைய கதை. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த படம் வந்து 2023 தெலுங்கில் ஆக்டர் பாலகிருஷ்ணா, அதாவது நம்மளோட பாலையா நடித்த பகவந்த் கேசரியோட அஃபிஷியல் ரீமேக் அப்படின்னு தான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த ரீமேக்கில் இவங்க புதுசாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்கு தான் எக்ஸைட்டடாக இருந்தேன் ரொம்பவுமே. அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நிறையா சர்ப்ரைஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில். ரெண்டாவது வந்து பகவந்த் கேசரியிலேருந்து ஒரு 75% ஆஃப் ஃபிலிம் வந்து இவங்க எடுத்துட்டு பேலன்ஸ் 25% ஆஃப் ஃபிலிம் வந்து இவங்க வந்து இவங்களோட ஓன் ஸ்டோரி டெல்லிங்லேயே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னே தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தோட டோட்டல் டியூரேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 hours கிட்ட வருது. இந்த படம் வந்து A சர்டிஃபிகேட் கொண்ட படம். ஸோ ஸ்ட்ரிக்டாக உங்களுக்கு வந்து அடல்ட்ஸ் மட்டும்தான் போக முடியும். பட் ஆனால் அங்கே அடல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி எந்த சீன்ஸுமே இல்லை. எல்லாத்தையுமே வந்து மியூட் பண்ணியிருக்கிறாங்க, சென்சாரில் கட் பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபேமிலியோட போகிற மாதிரி இருந்தால் போகலாம். ஏன்னா வரவங்க எல்லாருமே ஃபேமிலியோட தான் வந்தாங்க. கிட்ஸையுமே சில பேர் கூப்பிட்டு வந்தாங்க. இத்தனைக்கும் FDFS நான் போனேன். ஸோ FDFSலேயே தான். ஸோ தியேட்ரிக்கல் மூமெண்ட்டில் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் எல்லாருமே எமோஷ்னல் ஆகிற மாதிரி பல விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட், டைட்டில் கார்ட்லேருந்து இன்டர்மிஷன்லேருந்து ஸ்டோரியில் அங்கங்கே வந்த சேஞ்சஸ்லேருந்து ட்விஸ்ட்லேருந்து. ஸோ ஓவராலாக இந்த படத்துக்கு நான் வந்து 4 out of 5 கொடுப்பேன். அண்ட் ரெண்டாவது, இது வந்து அவரோட கடைசி படம் இல்லையா. ஸோ நான் வந்து எப்படின்னா எல்லா விஜய் படமும் சரி முடிச்சுட்டு வெளியே வரப்போ எல்லாம் கத்திக்கிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி சத்தத்தை எழுப்பிக்கிட்டு கை தட்டிக்கிட்டு ட்விஸ்ட் அடிச்சுக்கிட்டு இந்த வெளியே வந்து அந்த கேமரா முன்னாடி பேட்டி கொடுக்கறதுக்கு ரொம்பவுமே ஆர்வமாக இருப்பாங்க. பட் இந்த படத்தில் தான் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா அது எல்லாமே எதுவுமே இல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக ஒரு பொட்டு சத்தம் இல்லாமல் எல்லோரும் வெளியே போனாங்க. ஏன்னா என் சீன்ஸில் வந்த இந்த பல அந்த விஷயங்கள்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து எமோஷனலாக வச்சிருச்சு. எல்லாரும் அழுதுகிட்டு வெளியே வந்தாங்க. நான் போன தேட்டரில் எனக்கே சில பல இடத்துலலாம் அழுகு வந்துருச்சு. ஸோ படத்தில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் ப்ராப்ளம், கொஞ்சம் லேக் இருக்குது. அது உங்களுக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை தாண்டி வேறு எதுவுமே வந்து உங்களுக்கு பெருசாக இந்த படத்தில் வந்து உங்களுக்கு லேக் அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பகவந்த் கேசரிக்கும் இதுக்கும் நீங்கள் கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையாவே வித்தியாசமான டிஃப்ரென்சஸ் வரும் அப்படின்னு சொல்கிறேன். அதில் வந்து காஜல் அகர்வாலோட ரோல் ஆகட்டும், இங்கே வந்து பூஜா ஹெக்டேவோட ரோல் ஆகட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வினோத்தனா வந்து அவருக்கான ஜோனில் வந்து எடுத்திருக்கிறாரு இந்த படத்தை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மறக்காமல் இந்த படத்தை எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஹோப் நிறைய பேர் இந்த லீக்டு மூவிஸை பார்த்துருக்க மாட்டீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ பார்த்துருந்தாலும் பிரச்சனை இல்லை, போய் பாருங்கள். இது ஒரு ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரின்னு சொல்லி வச்சுக்கலாம். திரும்ப இந்த மாதிரிலாம் வந்து விஜய் படம் வருமானதுலாம் கேள்விக்குறி தான். ஸோ மறக்காமல் தேட்டரில் படத்தை பாருங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸை அழகாக கேதர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த செலிப்ரேஷன்லேயும் தாண்டி நான் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா
படத்தோட கேமராமேன் ஆகட்டும், அவரோட ஒர்க் பயங்கரமாக இருந்துச்சு. படத்தில் வர ஃப்ரேம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக விஜய்க்கு ஏற்ற மாதிரியான அந்த ஆப்ட் அந்த மாஸ் சீன்ஸ் எல்லாம் கரெக்டாகவே வச்சுருந்தாங்க. அண்ட் சொல்லியே ஆகணும், படத்தில் வந்து தளபதி கச்சேரிக்கா வந்து விஜய் அவரோட டான்ஸ் வந்து வெறித்தனமாக இருந்துச்சு. எப்படி வந்து உங்களுக்கு வாரிசு படத்தில் ரஞ்சிதமே பாட்டு கிளைமேக்ஸில் அந்த ஒரு 1.5 நிமிஷம் சிங்கிள் டேக்லான்னாரோ, அதே மாதிரி இதுலேயும் வந்து பாதி பாட்டுக்கு எல்லாமே சிங்கிள் டேக்கில் தான் ஆடி இருந்தார். ஸ்டெப்ஸ் எல்லாமே சேகர் மாஸ்டர் செம்மையாக பண்ணியிருந்தாருன்னு தான் சொல்லணும். ஸோ அது பார்க்குறதுக்கே வந்து சாலா இந்த மீம் டெம்ப்ளேட்லாம் நான் பார்த்துருக்குறேன். சாலா டான்ஸ் ஆடி ஒரு ஜென்ரேஷனே கவுத்தாண்டான்ற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லணும். ஸோ மிஸ் பண்ணாமல் மறக்காமல் தேட்டரில் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் படத்தை பார்த்துட்டா படம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.